இன்னைக்கு ஒரு மிராக்கிள் சீரிஸ் பார்க்கலாம். ஒருத்தவங்க வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் படிச்சிருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஜாபே கிடைக்க மாட்டேங்குதா. எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்கன்னா, ஆனால் வந்து அவங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கவே இல்லையா. ரொம்ப இதுக்கு மேலே நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது, நம்ம படித்ததெல்லாம் வேஸ்ட்டு தானே அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனுக்கே அவங்க இருக்கிறாங்களாம். அவங்களால எதுவுமே இதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சரி நம்ம வந்து ஒரு சாதாரணமாக டெம்பிள் போயிட்டு வரலாம், ரொம்ப மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு போனாங்களாம். சாய் டெம்பிள் போனாங்கன்னா, போயிட்டு அங்கே வந்து சாய் பார்த்துட்டு, ஏன் என் லைஃப்பில் வந்து நான் படித்தேன் எல்லா டைம்லேயும் நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணீங்க, ஆனால் இப்போ மட்டும் ஏன் எனக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது, என் கூட நீங்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்கிறது எல்லாமே சாய்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தோணுச்சு, நம்ம லைஃப்பில் நம்ம இவ்வளோ நாள் இது பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சாய் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு. நமக்கு இப்போ எக்ஸாமில் கிளியராக எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு அவர் நம்ம கூட இருந்திருக்காரு. ஸோ இதுவும் ஒரு ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னா, சரி நான் இந்த சுச்சுவேஷனில் நான் உங்களை நம்ப ஆரம்பிக்கிறேன், என் லைஃப் கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஹோப் எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாமே மாறும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வீட்டுக்கு வராங்க. அதே மாதிரி சாய் சச்சரித்திர புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக, ஆனால் அவங்க மனசில் அந்த வேலையை பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் முழுசாக நம்புகிறாங்க, இந்த வாட்டி என்ன இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறமா இவங்களுக்கு தோணுச்சு, அந்த புக்கை விட நான் டைரெக்டாக ஒரு கூட மெடிடேஷன் பண்ணால் எனக்கு வந்து ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மெடிடேஷன் பண்ணலாம், சாய் கூட கனெக்ட் ஆகலான்னு சொல்லிட்டு டெய்லி சிம்பிள் ப்ரேயர் தான். அவங்க விளக்கேற்றி நிறைய இதை ப்ராசஸ் எல்லாம் பண்ணவே இல்லை. நார்மலாக அவங்க வந்து உட்காருவாங்க சாய் முன்னாடி, மெடிடேஷன் பண்ணுவாங்க. நான் உன்னை ட்ரஸ்ட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஜாபு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எனக்கு வந்து இது எல்லாமே நடக்கும், நான் வந்து இந்த ஜாபில் ப்ளேஸ் ஆவேன், எனக்கு வந்து இவ்வளோ நான் சேல்ரி வாங்க போகிறேன், நான் நல்ல சக்ஸஸ் ஆக போகிறேன் அப்படின்ட்டு டெய்லியுமே சாய் முன்னாடி உட்காந்துட்டு கண்டினியூஸாக அவங்க வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். பாசிட்டிவ் தாட்டே எடுத்துகிட்டே வந்தாங்களாம். ஒரு டைமில் அவங்க ப்ரேயர் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆச்சாம். அவங்க கம்ப்ளீட்டாக வந்து சாய்கிட்ட சரண்டர் ஆகி பேச ஆரம்பித்தாங்க. அவங்களோட சுச்சுவேஷன் பாசிட்டிவ் ஆக வச்சாங்க. மெடிடேஷன் இது எல்லாமே பண்ணும் போது அவங்களுக்கு கண்டிப்பாகவே நடந்துச்சாம். ஸோ நம்மளுக்கு என்ன வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சாய்கிட்ட வந்து சரண்டர் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து நம்மக்கிட்ட எதுவுமே பெருசாக கேட்க போகிறதில்ல. நம்மளோட ட்ரூவாக அந்த ஃபெய்த் அண்ட் ஃபெய்த் வந்து பேஷன்ஸாக இருக்கணும், ஃபெய்த் இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். நம் முழு மனசோட எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்ம அவரை நினச்சிட்டு நீங்கள் எல்லாமே பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தாவே. ஆனால் என்னென்னா ரொம்ப பொறுமை வேணும் நம்மளுக்கு. நம்ம எதுனா ஒரு குருங்கிட்ட ப்ரே பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ரொம்ப பொறுமை வேணும் நம்மளுக்கு. அந்த விஷயம் செய்வாங்க, பட் ஆனால் நம்ம எடுத்தோடனே செஞ்சுருவாங்கன்னா செய்ய மாட்டாங்க, அது எடுத்துப்பாங்க டைம். ஆனால் நம்மளுக்கு ரொம்ப பெருசாக நம்ம நினைக்கிறத விட நம்மளுக்கு ஒரு படி அதிகமாக தான் வந்து நம்மளுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸோ நம்மளுக்கான விஷஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறது, நம்மளோட ஜாப் எல்லாமே நம்மளுக்கு நம்ம நினச்சதை விட ஒரு படி அதிகமாக தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த மிராக்கிள் சீரீஸில் இன்னைக்கு ஃபஸ்ட்டு போட்டிருக்கு. டெய்லி ஒரு மிராக்கிள் சீரீஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னைக்கு ஒரு